வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் பேச ரெடியா. ஸோ நம்ம சேனலில் நம்ம எப்படி ஆங்கிலம் ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி ஆங்கிலம் ஈஸியாக கற்றுக்கலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அதுவும் இல்லாமல் ஆங்கிலம் உங்களுக்கு கற்றுக்க ஆசையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவள் பாலை கொதிக்க வைத்தாள். அவள் பாலை கொதிக்க வைத்தாள் எப்படி சொல்லலாம்? அவள் பாலை கொதிக்க வைத்தாள். பாலை கொதிக்க வைத்தாள் அப்படின்னு சொல்கிறோம்ல, எப்படி சொல்லலாம்? அவள் பாலை கொதிக்க வைத்தாள். She boiled the milk. She boiled the milk. ஸோ பாயில் அப்படின்னா கொதிக்க வைத்துன்னு அர்த்தம். ஓகே, ஸோ she boiled the milk அப்படின்னா அவள் பாலை கொதிக்க வைத்தாள். அவள் பாலை கொதிக்க வைத்தாள் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? She boiled the milk. ஓகே, she boiled the milkனா அவள் பாலை கொதிக்க வைத்தாள். அடுத்த வாக்கியம் என்னன்னு பார்க்கலாமா? நான் என் கடிகாரத்தை அணிய மறந்துவிட்டேன். நான் என் கடிகாரத்தை அணிய மறந்துவிட்டேன். ஸோ என்னுடைய வாட்ச் நான் கட்ட மறந்துட்டேன். எப்படி சொல்லலாம்? என்னுடைய வாட்சை கட்ட மறந்துட்டேன். I forgot to wear my watch. I forgot to wear my watch. I forgot to wear my watch. ஸோ forgotனா மறந்துட்டேன்னு அர்த்தம். ஓகே, ஸோ forgotனா மறந்துட்டேன். I forgot to wear my watch அப்படின்னா நான் என் கடிகாரத்தை அணிய மறந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வாக்கியம் என்னன்னு பார்க்கலாமா? அவன் தனது காலணிகளை வெளியே விட்டான். அவன் தனது காலணிகளை வெளியே விட்டான். அவன் தன்னுடைய செப்பலை ஷூவை வெளியே விட்டான் அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? அவன் தனது காலணிகளை வெளியே விட்டான். He left his shoes outside. He left his shoes outside. ஸோ லெஃப்ட்னா விடுதல். ஸோ he left his shoes. எதை விட்டான்? அவனுடைய ஷூவை. ஸோ he left his shoes outside. ஸோ அவுட்சைட்னா வெளியே, இன்சைடுனா உள்ளே. ஸோ he left his shoes outsideனா அவன் தன் காலணிகளை வெளியே விட்டான். அடுத்த வாக்கியம் என்னன்னு பார்க்கலாமா? அவன் பேனாவை கொண்டு வர மறந்து விட்டான். அவன் பேனா கொண்டு வர மறந்துட்டான்னு சொல்கிறோம்ல, ஸோ எக்ஸாம் தெரிஞ்சும் அவன் பேனாவை கொண்டு வர மறந்துட்டான். எப்படி சொல்லலாம்? அவன் பேனா கொண்டு வர மறந்து விட்டான். He forgot to bring the pen. He forgot to bring the pen. ஸோ bringனா கூடவே ஒரு பொருளை எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் bring. ஸோ he forgot to bring the pen. ஸோ he forgot to bring the penனா பேனாவை கொண்டு வர மறந்துட்டான். ரொம்ப சிம்பிள். ஓகே, அடுத்த வாக்கியம் என்னன்னு பார்க்கலாமா? பைக் திடீரென நின்றது. பைக் திடீரென நின்றது. ஸோ பைக் சடனாக ஆஃப் ஆகி நின்றுச்சு. ஸோ பைக் திடீர்னு நின்றுச்சு, என்ன பிரச்சனைன்னு தெரில. ஸோ எப்படி சொல்லலாம் ஆங்கிலத்தில்? பைக் திடீர்னு நின்றுச்சு எப்படி சொல்லலாம் சொல்லுங்கள்? த பைக் ஸ்டாப்டு சடன்லி. த பைக் ஸ்டாப்டு சடன்லி. சடன்லினா உடனே. ஸோ சடன்னா உடனே, எதிர்பாராத விதமாக சடனாக உடனே. ஓகே, த பைக் ஸ்டாப்டு சடன்லினா பைக் திடீர்னு நின்றுச்சுன்னு அர்த்தம். ஸோ த பைக் ஸ்டாப்டு சடன்லி. பைக் திடீரென நின்று விட்டது. ஓகே, அடுத்த வாக்கியம் என்னன்னு பார்க்கலாமா? நான் என் பையை மேசையின் கீழே வைத்தேன். நான் என் பையை மேசையின் கீழே வைத்தேன். என்னுடைய பையை டேபிளுக்கு கீழே வச்சேன். எப்படி சொல்லலாம்? என்னுடைய பையை டேபிளுக்கு மேலே இல்லை, டேபிளுக்கு கீழே வச்சேன்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? I kept my bag under the table. I kept my bag under the table. ஸோ கெப்ட்னா வைத்தேன் அர்த்தம். ஓகே, கீப்னா வைத்துக் கொள்ளுதல், கெப்ட்னா வைத்தேன் பாஸ்ட் டென்ஸ். ஸோ I kept my bag under the table. ஸோ under the tableனா அண்டர்னா கீழே. ஸோ under the tableனா டேபிளுக்கு கீழே வைத்தேன். ஓகே, அடுத்த வாக்கியம் என்னன்னு பார்க்கலாமா? அவன் பாட்டிலின் மூடியை திறந்தான். அவன் பாட்டிலின் மூடியை திறந்தான். ஸோ பாட்டிலோட மூடியை ஓப்பன் பண்ணான் அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? அவன் பாட்டிலோட மூடியை ஓப்பன் பண்ணியிருக்கான். ஸோ ஓப்பன் பண்ணிட்டான் எப்படி சொல்லலாம்? He opened the bottle cap. He opened the bottle cap. ஸோ கேப்னா மூடி. ஓகே, ஸோ he opened the bottle cap. ஓகே, அவன் பாட்டிலின் மூடியை திறந்தாங்கிறது எப்படி சொல்லலாம்? He opened the bottle cap. He opened the bottle capனா அவன் பாட்டிலின் மூடியை திறந்தான் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வாக்கியம் என்னன்னு பார்க்கலாமா?
அவள் காகிதத்தை நன்றாக மடித்தாள். அவள் காகிதத்தை நன்றாக மடித்தாள். ஸோ பேப்பரை வந்து ரொம்ப நல்லா மடித்தா, நீட்டாக மடித்தா. ஸோ நல்லா க்ளீனாக மடித்தா. எப்படி சொல்லலாம்? She folded the paper neatly. She folded the paper neatly. ஸோ ஃபோல்டுனா மடித்தல். ஓகே, ஸோ துணியை மடிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபோல்டுனா மடித்தல். She folded the paper neatly. ஸோ நீட்னா க்ளீனாக, ஸோ நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி she folded the paper neatly. அவள் காகிதத்தை நன்றாக மடித்தாள். அடுத்த வாக்கியம் என்னன்னு பார்க்கலாமா? அவன் தவறுதலாக கண்ணாடியை விட்டுவிட்டான். அவன் தவறுதலாக கண்ணாடியை விட்டுவிட்டான். ஸோ தவறுதலாக கண்ணாடியை வந்து போட்டுட்டான், கண்ணாடியை விட்டுட்டான்னு சொல்கிறோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? He dropped the glass accidentally. He dropped the glass accidentally. ஸோ ட்ராப்னா கீழே விழுதல். ஸோ அவன் தவறுதலாக விட்டுட்டான். பொதுவாக சொல்லும்போது தவறுதலாக விட்டுட்டான், இல்லை தவறுதலாக கீழே விட்டுட்டான் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? He dropped the glass accidentally. ஸோ ஆக்சிடென்ட்னா எதிர்பாராத விதமாக நடக்கிறது தான் ஆக்சிடென்ட்டு. ஸோ அப்போது எதிர்பாராத விதமாக அவன் கண்ணாடியை கீழே விட்டுட்டான்னு அர்த்தம். அடுத்த வாக்கியம் என்னன்னு பார்க்கலாமா? வேலை முடிந்த பிறகு நான் லேப்டாப்பை மூடினேன். வேலை முடிந்த பிறகு நான் லேப்டாப்பை மூடினேன். ஸோ வேலை முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய லேப்டாப்பை, அதாவது மடிக்கணினியை நான் வந்து மூடி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? I closed the laptop after work. I closed the laptop after work. ஸோ வேலை முடிஞ்சதுக்கப்புறம். ஓகே, ஸோ வேலைக்கு அப்புறம், அதாவது வேலை முடிஞ்சதுக்கப்புறம், வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ I closed the laptop after work. வேலை முடிந்த பிறகு நான் லேப்டாப்பை மூடினேன். I closed the laptop after work. ரொம்ப சிம்பிள். ஓகே, அடுத்த வாக்கியம் என்னன்னு பார்க்கலாமா? நான் பணத்தை என் பணப்பையில் வைத்தேன். நான் பணத்தை என் பணப்பையில் வைத்தேன். ஸோ பணத்தை வந்து என்னுடைய பர்ஸில் வச்சேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, எப்படி சொல்லலாம்? பணத்தை என்னுடைய பர்ஸில் நான் வச்சேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? நான் பணத்தை என் பணப்பையில் வைத்தேன். I kept money in my wallet. I kept money in my wallet. ஸோ வாலெட்னா பர்ஸ். ஓகே, ஸோ I keptனா நான் வைத்தேன். இது முன்னாடி பார்த்தோம்லே, ஸோ வைத்தேன். அடுத்த வாக்கியம் என்னன்னு பார்க்கலாமா? ஆசிரியர் பலகையில் எழுதினார். ஆசிரியர் பலகையில் எழுதினார். ஸோ டீச்சர் வந்து போர்டில் ரைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? ஆசிரியர் பலகையில் எழுதினார். டீச்சரை வந்து போர்டில் எழுதினாங்க. எப்படி சொல்லலாம்? The teacher wrote on the board. The teacher wrote on the board. ஸோ ரைட்டோட past tense wrote. ஓகே, ஸோ எழுதினார்னு தான் சொல்கிறோம். ஓகே, the teacher wrote on the table. சாரி, on the board. ஓகே, the teacher wrote on the board. ஸோ போர்டுனா பலகை. ஓகே, ஸோ the teacher wrote on the board. அடுத்த வாக்கியம் என்னன்னு பார்க்கலாமா? மலைக்கு பின் சூரியன் மறைகிறது. மலைக்கு பின் சூரியன் மறைகிறது. சூரியன் வந்து எப்படி மறையும்? ஸோ மலைக்கு பின்னாடி தான் ஈவினிங் டைமில் மறையும். ஓகேவா? மாலையில். ஸோ மலைக்கு பின் சூரியன் மறைகிறதுங்கிறது எப்படி சொல்லலாம்? The sun sets behind the hills. The sun sets behind the hills. ஸோ சன் செட்ஸ் அப்படின்னா, ஸோ சூரியன் வந்து மறைகிறது தான் சன் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிகைண்ட் அப்படின்னா பின்னாடி. ஓகே, ஹில்ஸ்னா மலை. ஸோ த சன் செட்ஸ் பிகைண்ட் த ஹில்ஸ்னா மலைக்கு பின் சூரியன் மறைகிறது. ஓகே, ரொம்ப சிம்பிள். அடுத்த வாக்கியம் என்னன்னு பார்க்கலாமா? அவள் தன் அலைபேசியை படுக்கையில் வைத்தாள். அவள் தன் அலைபேசியில் படுக்கையில் வைத்தாள். ஸோ ஃபோனை வந்து பெட்டு மேலே வச்சா. ஸோ பெட் மேலே வச்சா, ஸோ பெட்டில் வச்சா அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? அவள் தன் அலைபேசியை படுக்கையில் வைத்தாள். She placed her phone on the bed. She placed her phone on the bed. She placed her phone on the bed. ஸோ on the bedனா படுக்கைக்கு மேலே. ஓகே, ஸோ நம்ம காமனாக சொல்லும்போது படுக்கையில் வந்த பெட். ஓகே, இந்த வீடியோக்கான கடைசி வாக்கியம் என்னன்னு பார்க்கலாமா? அவன் ட்ராயரை மெதுவாக திறந்தான். அவன் ட்ராயரை மெதுவாக திறந்தான். ஸோ டேபிள் இருக்கிற ட்ராயரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? அவன் ட்ராயரை மெதுவாக திறந்தான். He opened the drawer slowly. He opened the drawer slowly. So slowனா மெதுவாக. ஓகே, He opened the drawer slowly. மெதுவாக ட்ராயரை திறந்தான். ஓகே, அவன் ட்ராயரை மெதுவாக திறந்தான் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? He opened the drawer slowly. ரொம்ப சிம்பிள். ஓகே,
ஓகே, வழக்கம் போல் இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் காத்திருக்கு. எனக்கு குளிராக உள்ளது, எனக்கு குளிராக உள்ளது, எனக்கு குளிர மாதிரி இருக்குது, எனக்கு குளிருது அப்படின்னு சொல்கிறோம்ல, எப்படி சொல்லலாம்? இன்றைக்கி மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சதுனால எனக்கு குளிர மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப குளிருது அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் எப்படி நாம் சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான வார்த்தை தான், ட்ரை பண்ணுங்கள், உங்களால் முடியும். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.